தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் விழுப்புரம் நகரத்திற்கு அப்பால் உள்ள பிடாகம் என்ற இடத்தில் மட்டும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மேல் கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருபவர் கண்ணன் பட்டாச்சாரியாரான இவர் கடந்த வாரம் பூஜைகள் முடித்துக் கொண்டு இரவு கோவிலின் முன்பக்க கதவினை பூட்டாமல் அவசரமாக சென்றதாக கூறப்படுகிறது. இரவு நீண்ட நேரம் ஆகியும் கோவிலின் கதவு திறந்து இருந்ததால் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் சிலர் உள்ளே சென்று பார்த்தபோது கோவிலின் கதவு பூட்டாமல் சென்றது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆம்பூர் நகர காவல் நிலைய போலீசார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு பின்னர் அங்கிருந்து கோவில் நிர்வாகிகளின் உதவியுடன் கோவிலை பூட்டினர். தங்கம் கிராமுக்கு 1000 ரூபாய் குறைவு என்ற திட்டத்தை கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாந்தாங்கல் அடுத்த காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சசிகலா. இவர் ஈரோட்டில் உள்ள பிரபல நிறுவனத்தின் மூலம் தங்கம் கிராமுக்கு 1000 ரூபாய் விலையில் கொடுக்கும் திட்டத்தை பற்றி பொதுமக்களிடம் கூறியுள்ளார். பணத்தை முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது முதலில் சிலரிடம் வாங்கிய சிறிய தொகைகளுக்கு உரிய தங்க நாணயங்களையும் வழங்கியுள்ளார். இதனை நம்பி கூலி வேலை செய்வோர், வியாபாரிகள் என பலரும் தங்களது சேமிப்பை முதலீடு செய்துள்ளனர். மேலும் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இந்த திட்டத்தை கூறி ஏஜென்ட் போல செயல்பட்டு அவர்களிடமிருந்து பணம் வாங்கி கொடுத்துள்ளனர். ஆனால் அவர் கொடுத்த பணத்திற்கு தங்கத்தை வழங்காமல் சசிகலா ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. கோல்டு காயின் தரேன் 4500 ரூபாய் கட்டா கடையில போனா 5500 ரூபாய் வந்தா 1000 ரூபாய் கம்மி. கடையில வந்து எல்லாருடைய கூலி, கரண்ட் பில்லு, வாடகை இதெல்லாம் போக அவங்க 5500 ரூபாய் வாங்குறாங்க. நாங்க வந்து தனியாக ஒரு சேட்டை வச்சு பண்றோம். சேட்டு மூலியமா நாங்க இதை பண்றோம் காயின். ஆனா வந்து அதிகாரிங்க அவங்களுக்கு விசாரிக்க மாட்டாங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அன்னமங்கலம் கூட்டுசாலை அருகே செஞ்சி மார்க்கத்திலிருந்து சேத்பட் மார்க்கமாக திராட்சை ஏற்றி சென்ற லாரியும் மேல்மலைக்கனூரில் இருந்து விழுப்புரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் நாகராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பேருந்தில் பயணம் செய்தவர்களில் சிலருக்கு காயங்கள் ஏற்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கரூர் மாவட்டம் வேடிச்சிபாளையம் பகுதியில் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு பெண்கள் தலையில் பூ வாரி போட்டுக்கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். இக்கோவிலின் திருவிழா 3 நாட்கள் கொண்டாடப்பட்டது. முதல் நாள் விழாவாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அக்னி சட்டி ஏந்தியும் பொங்கல் விழா, மாவிள பூஜைகள் நடைபெற்றது. 3ஆம் நாள் விழாவாக கிடாவெட்டி மஞ்சள் நீராடி கொண்டாடினர். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் சேலம் மார்க்கெட்டுக்கு 100 டன்னாக இருந்த மாம்பழம் வரத்து நடப்பாண்டு வெறும் 30 டன்னாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், விருதுநகர், தேனி உட்பட பல்வேறு பகுதிகளில் 50,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு பருவமழை சரிவர பெய்யாததால் மாமரங்களில் பூக்கள் பூப்பது குறைந்தது. அதேவேளையில் கடும் வெயில், வறட்சி காரணமாக பூக்கள் உதிர்ந்தது. இதன் காரணமாக நடப்பாண்டு எதிர்பார்த்த அளவில் மாங்காய் விளைச்சல் இல்லாமல் போனது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் மாம்பழம் வரத்து உச்சத்தில் இருந்த நிலையில் நடப்பாண்டு 70% வரத்து சரிந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணும் மையமான அரசு வஉசி பொறியியல் கல்லூரியில் ஆய்வு செய்தார். பின்பு வாக்கு எண்ணும் பணி குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி லட்சுமிபதி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார். திருச்செந்தூரில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் யானை தெய்வானை நீச்சல் குளத்தில் குதூகலமாக குளியல் போட்டு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து 570 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் தென்னை மரத்தின் உயரத்திற்கு மழை போல நுரை பொங்கி வருகிறது. இதனால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் இந்த தண்ணீரில் அதிகப்படியான ரசாயன கழிவுகள் கலந்து இருப்பதாக அச்சம் தெரிவிக்கும் விவசாயிகள் இதனால் சாகுபடி செய்துள்ள முட்டைகோஸ், தக்காளி உள்ளிட்ட பயிர்கள் இந்த நுரையால் பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர்.
பெரிய குளத்தை சுற்றியுள்ள சில பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 3 மாதம் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழை மற்றும் இதமான மழை பெய்து வந்தது. இந்நிலையில் 6வது நாளாக பெரியகுளத்தை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் பெரியகுளத்தை சுற்றியுள்ள லட்சுமிபுரம், கள்ளிப்பட்டி, கைலாசப்பட்டி, வைகையணி, ஜெயமங்கலம், வடவுதுப்பட்டி, மதுராபுரி, தேவதானம்பட்டி, கெங்குவார்பட்டி, மஞ்சளார் அணை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திருவாரூரில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ சத்குரு தியாகராஜரின் 257வது ஜெயந்தி விழாவினை ஒட்டி மேலவடம் போக்கி தெருவில் உள்ள சங்கீத மும்மூர்த்திகளின் அவதார ஜென்ம பூமியில் 200க்கும் மேற்பட்ட கர்நாடக சங்கீத இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்தின கீர்த்தனைகளை பாடி இசை ஆராதனை வழிபாடு நடத்தினர். முன்னதாக அவரது திருவுருவ சிலைக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தையில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கருணாசாமி கோவில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலின் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 9ஆம் தேதி அருந்ததி வசிஷ்ட திருக்கல்யாணத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வரர் பூஜை நடைபெற்று கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. கோவை வஉசி பூங்காவிலிருந்து 26 புள்ளிமான்கள் வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. கோயம்புத்தூர் வஉசி வன உயிரியல் பூங்காவிற்கு உயிரியல் பூங்கா அந்தஸ்து இந்திய அரசால் மறுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் ஒரு அங்கமாக வஉசி பூங்காவில் பராமரிக்கப்படும் புள்ளிமான்களை மாற்றம் செய்திட அதற்கு பரிசோதனை செய்யப்பட்டு காசநோய் தொற்று எதுவும் இல்லை என்றும் அறிக்கை பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புள்ளிமான்களை வனப்பகுதிக்கு மாற்றம் செய்திட ஏதுவாக கோவை மாநகராட்சி மினிலாரி வாகனத்தில் வனத்துறை மூலம் கூண்டு கட்டமைக்கப்பட்டு சிறுவாணி மலை அடிவாரம் பில்டர் ஹவுஸ் சராகம் வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது.